அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/12/2025 மார்கழி மாதத்தின் 4ஆம் நாள் ஹனுமன் ஜெயந்தி மற்றும் மார்கழி மாத அமாவாசை. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் நேரம் கிடைக்கும் போது தவறாமல் அந்த பதிவுகளையும் பாருங்கள். எளிமையான சூட்சம பரிகாரங்களை மட்டும்தான் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். பணம் சேர, நேர்முறை ஆற்றல் சக்தி அதிகரிக்க, தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்க இந்த அமாவாசை இரவில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. மார்கழி மாதத்து அமாவாசை நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் போர்வை தானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி தொல்லை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜோதிட மற்றும் மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு கடன் தொல்லை. இந்த கடன், இந்த பணம், இந்த சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு முக்கிய காரணமே கர்ம வினை தான். இந்த கர்ம வினையை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அந்த அமாவாசை நாட்களில் தான் பரிகாரங்களை செய்யணும். திருஷ்டி சுற்றி போடுறது, அமாவாசை நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அமாவாசை நாளில் குலதெய்வ தீபம் ஏற்றுறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, அமாவாசை நாளில் தானம் செய்கிறதுன்னு நிறைய விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் தான் செய்யணும். அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமம், பணம் பெருகுவதற்கு, உங்கள் தீராத கடன் தீர்வதற்கு, செல்வம் சேர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த விஷயத்தை தவறாமல் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தான். மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களிடத்தில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். அதை போல இன்று ஹனுமன் ஜெயந்தி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹனுமான் கோயில் இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் கோயிலில் போய் ஹனுமன் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. தைரியமும் உங்களுக்கு மன வலிமையும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஹனுமன் ஜெயந்தி நாளில் கண்டிப்பாக ஹனுமன் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த அளவு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களையோ இல்லை துளசி மாலையோ கோயிலுக்கு வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான அந்த ஒரே பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறை சொம்பில் தண்ணீர், ஒரு எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனியை வலது கையில் வச்சுட்டு உங்கள் பிரார்த்தனை எதுவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டிட்டு எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து அதில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்யணும்னா சாறை எடுத்து சொம்பில் பொழிஞ்சுக்கணும். இன்னொரு பகுதியில் குங்குமத்தை நல்லா தடவி உங்கள் முன்னாடி வச்சுருங்க. முன்னாடி வச்சுட்டு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த தண்ணீரை எடுத்து முதல்ல 3 முறை உங்கள் தலையில் தெளிச்சுக்கோங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கவங்க தலையிலையும் தெளிச்சுட்டு மீதி தண்ணீரை வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் தெளிச்சுட்டு மீதி அரை எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடை வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை சுற்றி கிழக்கு பார்க்க நின்று உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி பாதி எலுமிச்சம்பழத்தை சொம்பில் புழிஞ்சு அந்த தண்ணீரை தெளிக்க போகிறீங்க. மீதி பாதி எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தை தடவி கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த ஒரு சூட்சம் பரிகாரத்தை இந்த அமாவாசை இரவில் எல்லாரும் தவறாமல் செய்யுங்க. இன்று இரவு செய்யணும். அதிலும் குறிப்பாக 9 மணிக்கு மேலே செய்யுங்க. 12 மணிக்கு முன்னாடி செஞ்சுருங்க. வீட்டில் இதை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த அளவு வாசல் கதவை திறந்து வச்சுட்டு செய்யுங்க. வீட்டில் மெயின் வாசல் கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து செய்யுங்க. வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலனாலும் இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.